வணக்கங்க. நீங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணுறேன். ப்ளஸ் டூக்கு அப்புறம் உங்கள் குழந்தைங்க என்ன படிக்கலாம், இன்ஜினியரிங்கில் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்கிறீங்க. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில கன்ஃபியூஷன் இருப்பாங்க. இப்போது நான் உங்களுக்கு ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி கோர்சஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், நீங்கள் எதில் டாமினன்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறேங்க. என்னுடைய பேர் ஆனந்தகுமார். நான் ஆனந்தம் கம்யூனிட்டியோட சிஇஓ, ஹாப்பி லேர்னிங்கோட சிஇஓ, சர்டிஃபைடு மெமரி ட்ரைனர் அண்ட் சர்டிஃபைடு கேரியர் கன்சல்டன்ஸு. 4 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருந்துகிட்ருக்கேன். மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தென் 10 ஸ்கூல்ஸுக்கு மெமரி கோச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு பேஷனேட். ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. தென் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு என்ன படிக்கலாம்னு ஒரு டவுட் இருக்குது. தென் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிறவங்க ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் போகலாம், எங்கே போய் கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் இருந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை மேனரில் நான் அவங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்கும்போதே அவங்க ப்ளஸ் டூவில் இந்த குரூப் எடுக்கலாம், இந்த காலேஜ் போகலான்னு சொல்லி ஒரு டார்கெட் பண்ணி பண்ணாங்கன்னா அவங்களுடைய கேரியருக்கு ஒரு பாத்து கிடைக்கும். அவங்க அதை நோக்கி அவங்க போகலாம். யூஜியில் என்ன படிக்கலாம், பிஜியில் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பேரண்ட்ஸுக்கு மெயினாக என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரப்போகுது, அவங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு சடனாக போய் ஃபீஸ் இந்த காலேஜில் கிடைச்சா ஃபீஸ் கம்மியாகும், சில காலேஜில் கிடைச்சா ஃபீஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சடனாக அவங்க இருக்கிறத விட ஒரு பிளான் பண்ணி ஒரு பிளானிங்கோடு போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மெயினாக என்ன அப்படின்னா என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப் விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஸ்டடீஸை ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம், ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிலிட்டி கிளாஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாமே நம்ம இப்போ பேச போகிறோம். ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்கும், காலேஜில் அவங்க எப்படி இருக்க போகிறாங்க, ஸ்காலர்ஷிப் பற்றி என்ன, தென் லோன்ஸ் எங்கெங்கே லோன்ஸ் கிடைக்குது, வயா காலேஜில் என்னென்ன லோன்ஸ் கிடைக்குது, தென் என்ஜிஓ மூலியம் என்னென்ன லோன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அவங்க ஒரு தியரியை ஒரு கான்செப்டை தெரிஞ்சிருப்பாங்க. தென் காலேஜ் போகையில் தான் அந்த தியரி கான்செப்ட்டுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வந்து மெயினாக இப்போ என்ன பார்க்குறோம்னா ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு சொல்லி. ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸஸ் ஸ்காலர்ஷிப் இருக்குது, கேர்ள்ஸ் பேஸஸ் ஸ்காலர்ஷிப் இருக்குது, தென் பேங்க் லோன்ஸ் இருக்குது. வித்யலட்சுமி போர்ட்டலில் கவர்மெண்ட்டே பேங்க் லோன் கொடுக்குது. தென் பட்டி ஃபார் ஸ்டடீஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் என்னென்ன லோன்ஸ் யார் அவைல் பண்ணுறா, அதுக்கு நம்மளோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பீரியடிக்கலாக செக் பண்ணிக்கலாம். தென் scholarship_PMC இந்த டெலகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா லோன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி, ஸ்காலர்ஷிப் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதில் ரெகுலராக நம்ம ரிசோர்ட் பண்ணிட்டு இருக்கோம். தென் காலேஜ் வயா நீங்கள் ஸ்காலர்ஷிப் என்ன வாங்கலாம் அப்படின்னா tnsavvy.tn.gov.in இதில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைல் பண்ணுறாங்க. தென் புதிய தலைமுறை ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணுறாங்க. தென் என்ஜிஓ பேஸ்டு ஸ்காலர்ஷிப் என்னென்ன இருக்குது அப்படின்னா imesfoundation.com இவங்க எல்எம்எஸ் மூலிமா ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சாரி, இட் இஸ் எல்எம்இஎஸ் ஃபவுண்டேஷன். எல்எம்எஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. தென் மாற்றம் ஃபவுண்டேஷன் www.matramfoundation.com இவங்களும் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் இவங்களும் ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. தென் முகவரி ஸ்காலர்ஷிப் முகவரி foundation.org இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. தென் www.seeds.org/scholarship இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டீம் எவரெஸ்ட் www.teameverest.nog._/scholarship இவங்களும் ஸ்காலர்ஷிப் யூஸ் பண்ணுறாங்க. தென் வித்யாநந்தன் ஸ்காலர்ஷிப், தென் ஃபவுண்டேஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ், தென் ஜிஎஸ்கே ஸ்காலர் ப்ரோக்ராம், தென் அமேசான் ஃபியூச்சர் இன்ஜினியரிங் ஸ்காலர்ஷிப். இவ்வளோ ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இதில் நமக்கு எதுவுமே தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்னு தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ காலேஜ் கட்டுறது அவங்களுடைய பிளட் மணி தான், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டுறாங்க. ஸோ நீங்கள் படிக்க போகிறீங்க எப்படியும் அதை ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளாக அதுக்கு ஓரியன்டாக நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா அவங்களுடைய பேர்டனும் குறையும், அவங்க சம்பாதிச்சது முழுசாக உங்களுக்கும் சேரும், நீங்களும் சம்பாதிக்கிறது மிச்சமாகும். ஸோ ஸ்காலர்ஷிப்பெல்லாம் முடிஞ்ச அளவு அவைல் பண்ணி யூஸ் பண்ணிக்க பழகிக்கோங்க. தென் ரியல் லைஃப்பில் ஒரு இன்ஜினியர் அப்படின்னா ஒரு கான்செப்ட் எடுத்து ரியல் லைஃப்பில் எப்படி அவங்க மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். டோனி ஸ்டேக் படத்தில் வந்து நிறையா ஆட்டோமேஷன்ஸு அந்த மாதிரி திங்ஸ் மற்ற எல்லாமே பண்ணியிருப்பாரு.
தென் அது எல்லாமே ரியலாக கொண்டு வந்தது வந்து எலான் மாஸ்க் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இதுதான் நம்ம ரியலாக மூவியில் பார்க்குறோம். அதோட ரியல் இம்ப்ரெஷன் யார், அதில் அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத. நீங்கள் இன்ஜினியராக நீங்கள் அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கணும். இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன், எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது 4ல் இருந்து தான் பைஃபிகேஷன் வருது இன்ஜினியரிங்க்கு. ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்டில் டாமினன்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணணும். இஃப் யூ ஆர் குட் அட் மேக்ஸில் நீங்கள் நல்லா குட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுக்கலாம். தென் பேச்சுலர் பிளானிங் எடுக்கலாம். தென் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 5 இயர் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் நீங்கள் எடுக்கலாம். தென் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த ப்ரோக்ராம் எடுக்கலாம். சைபர் செக்யூரிட்டி, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதெல்லாமே மேக்ஸ் பேசஸ் டாமினன்ஸ் கோர்ஸ். ஸோ மேக்ஸில் நீங்கள் வெல் அண்ட் குட் அப்படின்னா இதில் நீங்கள் போகலாம். இதில் போகும்போது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ரெண்டுமே ஒரே லைனில் ட்ராவல் ஆகும். நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இன்ஜினியரை பொறுத்தளவு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் எவ்வளோ மார்க் 100 மார்க் எடுத்தீங்கன்னா 100க்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கும். தென் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 50க்கு 100க்கு எடுத்த மார்க்கை 50 கன்வெர்ட் பண்ணி, கெமிஸ்ட்ரியில் 100க்கு எடுத்த மார்க் 50 கன்வெர்ட் பண்ணி அவுட் ஆஃப் 200க்கு எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காலேஜஸ் வந்து அலாட் ஆகும். நீங்கள் ஃபிசிக்ஸில் டாமினன்ஸ் நல்லா இருக்குது, உங்களுக்கு ஃபிசிக்ஸை பற்றி நல்லா தெரியும் சயின்ஸில் அப்படிங்கும்போது ஆரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போகலாம், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் போகலாம், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், தென் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், தென் EEE, தென் ஜியோ இன்ஃபர்மேஷன், தென் இன்ஸ்ட்ருமெண்டல் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், தென் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், தென் மெட்ரோலாஜிக்கல் இன்ஜினியரிங், இது எல்லாமே ஃபிசிக்ஸ் பேஸ்டு இன்ஜினியரிங் கோர்ஸ். இதெல்லாம் நீங்கள் நார்மலாக மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், சிஎஸ் இந்த 4 பேஸ் மட்டும் போகாமல் உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு எது ரிலவெண்ட்டாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு அது மாதிரி டெப்த்தாக அந்த கோர்ஸை பிடிச்சி நீங்கள் போனீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் ஆகும்போது அதில் பேஸில் உங்களுக்கு கேரியர் செட் பண்ணுறதுக்கு லிட்டில் பிட் சேலஞ்சிங்காக இருக்கும். பட் அடுத்த லேயர் போகும்போது உங்கள் ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் அடுத்த லேயர் போகும்போது நீங்கள் யூனிக் பர்சனாக இருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட அந்த ஸ்கில்ஸ் வந்து வேல்யூவேடடாக இருக்கும், உங்களுடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நத்திங் அபவுட் நீங்கள் எந்த மாதிரி பிக் சொல்லி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பே வந்து கிடைக்க போகுது. தென் இஃப் யூ ஆர் குட் இன் கெமிஸ்ட்ரி, மீன்ஸ் யூ கேன் டேக் அப்பேரல் டெக்னாலஜி, கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், செரமிக் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், painting and packing technology, rubber and plastic technology, safety and fire engineering, textile chemistry, textile technology. If you are a good in chemistry, இந்த மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தென் பயாலஜி டாமினன்ஸ், பயாலஜி நல்லா வரும் உங்களுக்கு அப்படிங்கும் போது பயாலஜி டாமினன்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் நிறைய இருக்குது. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது, பயோ டெக்னாலஜி அண்ட் பயோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, தென் பயோ டெக்னாலஜி இன்ஜினியரிங் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இருக்குது, ஃபார்மாட்டிக்கல் டெக்னாலஜி இருக்குது. இதெல்லாம் பயாலஜி பேஸ்டு இன்ஜினியரிங் கோர்ஸ். பயாலஜியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் மெடிக்கல் இல்லாமல் இன்ஜினியரிங்ஸ் நீங்கள் வரணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எந்த கோர்ஸ் எப்படி நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து 3 செக்டாரில் தான் இருக்க போகுது. நம்பர் 1 இஸ் எ கவர்மெண்ட் செக்டார், தென் நம்பர் 2 இஸ் எ ப்ரைவேட் செக்டார், தென் நம்பர் 3 செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இந்த 3 கேட்டகரிக்குள்ள தான் நீங்கள் ஜாப் வர போகிறீங்க. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் செக்டார்னு எடுத்துட்டிங்கன்னா எய்தர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். தென் ப்ரைவேட் செக்டார் எடுத்திங்கன்னா கார்பரேட் செக்டார் ஆர் ஸ்டார்ட் அப்ஸ். தென் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எடுத்திங்கன்னா ஆண்டர்பிரனர்ஷிப் ஆர் ஃப்ரீலான்சர். இந்த 3 கேட்டகரிக்குள்ளே இருக்க 2 செக்மெண்ட்குள்ளே இதில் தான் நீங்கள் பிளேஸ் ஆக போகிறீங்க. இதை விட்டு வேறு எங்கேயும் பிளேஸ் ஆக மாட்டீங்க. அப்ராட் போனாலும் ப்ரைவேட் செக்டாரில் உங்களுக்கு வந்துடும். இப்போ இஃப் யூ ஆர் வெரி குட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஹைலைட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்தியன் ரயில்வே ரயில்வே இன்ஜினியரிங், லோகோமோட்டிவ் மெயின்டெனன்ஸ், இதுக்கு எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. தென் DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய தேவை அதிகமாக இருக்குது.
தென் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISRO இதுலேயும் தேவை இருக்குது. தென் பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், தென் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் NTPC, தென் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ONGC, தென் இந்தியன் ஆயில் லிமிடெட், தென் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் HAL, தென் பாமா ஆட்டோ ரிசர்ச் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், தென் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். இதில் எல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்களுக்கு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுற இந்த ஆர்கனைசேஷன்லாம் ஜாப்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட், தென் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், வாட்டர் போர்ட்ஸ், தென் பப்ளிக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், தென் மல்டிபிள் முனிசிபல் கார்பரேஷன், ஸ்டேட் ஓனர்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சான்சஸ் இருக்குது. தென் ப்ரைவேட் செக்டார்னு எடுத்துக்கிட்டா ப்ரைவேட் செக்டாரில் ஹியூஜ் ஆஃபர்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில், ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன், மேனுஃபேக்சரிங், எனர்ஜி செக்டார், தென் ஹெவி மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ரெனியூவபிள் எனர்ஜி, ரிசர்ச் அண்ட் கன்சல்டிங், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளைன்ஸ். இதில் எல்லாத்துலேயுமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோடைய நீட்ஸ் இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி கம்பெனிஸ் ஓரியன்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். ரொம்ப போர் அடிக்குதுங்களா? ஒரு பாஸ் எடுத்துக்கலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா? எப்படின்னு சொல்லுங்கள். கண்டினியூ பண்ணலாங்களா? ஓகே. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணால் என்னென்ன பண்ணலாம்? ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது அப்படின்னா 3D பிரிண்டிங், இதுக்கெல்லாம் நிறைய ஃபியூச்சரில் நல்ல ஸ்கோப்ஸ் இருக்குது. இதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணலாம் நீங்கள். தென் அடிக்டிவ் மேனுஃபேக்சரிங், தென் ரெனியூவபிள் எனர்ஜி சொல்யூஷன், ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், EVs, ஏரோஸ்பேஸ் அண்ட் ட்ரோன்ஸ், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரி 4.0. இண்டஸ்ட்ரி 4.0 வந்து 4.0 ஆட்டோமேஷன் மேக் பண்ணி எல்லாமே இண்டஸ்ட்ரி மூவ் ஆகிட்டு இருக்குது. அதுதான் இண்டஸ்ட்ரி 4.0 நம்ம சொல்ல வரோம். தென் ஆட்டோமொபைல் customization and tuning, then supply chain and logistics, then biomedical engineering, then waste management and recycling. இதெல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸாக இருந்தீங்கன்னா யூஸ் ஆகும். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா என்னென்ன ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்கில்ஸ் செட் பண்ணி வச்சிங்கன்னா அதில் எங்கெங்கே ஆஃபர்ஸ் வருதோ உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரீலான்சிங்க்கு ஆஃபர் இருக்கும். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஃப்ரேம். ரிசர்ச் ஓரியன்டாக நீங்கள் போகணும் அப்படின்னா ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. MIT இருக்குது, CSIRO இருக்குது, நேஷனல் ஏரோஸ்பேஸ் NAL இருக்குது, தென் போரிங் அண்ட் ஏரோபஸ் ரிசர்ச், தென் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ். இது எல்லாமே ரிசர்ச் ஓரியன்ட் ஜாப்ஸ் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது இஃப் யூ ஆர் குட் இன் ரிசர்ச். தென் சிவில் இன்ஜினியரிங்கில் கவர்மெண்ட் செக்டார், ப்ரைவேட் செக்டார், தென் என்டர்பிரனர்ஷிப். இதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சிவில் செக்டார் முடிச்சிங்கன்னா சிவில் செக்டாரில் உங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் ரயில்வே ஸ்ட்ரக்சர், பப்ளிக் டிபார்ட்மெண்ட், தென் மிலிட்ரி சர்வீசஸ், இதெல்லாமே எங்கெங்கே ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ்ட் ஒர்க் இருக்கோ இதெல்லாமே உங்களை ஆஃபர் பண்ணுறாங்க. தென் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் பிளானிங், முனிசிபல் கார்பரேஷன், ஸ்டேட் ஹவுசிங் போர்டு, ஸ்டேட் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் PWD, இது எல்லாத்துலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தென் ப்ரைவேட் செக்டாரில் பார்த்தீங்கன்னா L&T, தென் டாடா ப்ராஜெக்ட், தென் சம்பூர்ணா குரூப், தென் ஆல்ஃபான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், GMR குரூப், இதெல்லாமே லீடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ். இது எல்லாமே ஆஃபர் இருக்குது உங்களுக்கு. தென் ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராமார்ட், பில்டு நெக்ஸ்ட், சிவில் கார்ப், ஸ்மார்ட் வைஸ், நவரத்னா குரூப். இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு க்ரீன் கன்ஸ்ட்ரக்ஷன், தென் எக்கோ சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்களும் ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒரு கான்செப்ட் உருவாக்கி நீங்கள் பண்ணலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஹவுஸே நிறையா வருது. நீங்கள் இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டணும் அவசியமாக, இடம் மட்டும் உங்கள் பேரில் இருந்தால் போதும். நீங்கள் வீடு அந்த இடத்துல வச்சுக்கிட்டு வேறு இடத்துக்கு போகிற அந்த வீட்டை எடுத்துகிட்டு போய்க்கலாம். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ஹியூஜ் ரோல் ஃபியூச்சரில் ப்ளே பண்ண போகுது. ஏன்னா ஒரு சிப்பு நம்ம தயாரிக்கிறதா இருந்தாலும், எந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு சின்ன எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லைன்னா அது வந்து ஆப்ரேட் ஆகாது. ஸோ எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபியூச்சரில் ஹியூஜ் வேக்கன்ட் இருக்க போது. இந்தியாவில் உங்களுக்கு ஆப்பிள் ஃபோன் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு உண்டான சப் காம்பனன்ட்ஸ், அதுக்கு உண்டான சப்ளையர்ஸ், இதோடைய பொட்டன்ஷியலே ஹியூஜாக இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஜாப்ஸ் என்னென்ன இருக்குன்னா DRDO, ரேடார் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம், தென் ISRO, இது நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர், இந்தியன் ஆர்மி சிக்னல் கார்ப்ஸ். இது எல்லாத்துலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் செக்யூர் ஜாப்ஸ். இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு
ஆஃபர் இருக்குது. தென் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்கலி மெட்ரோ ஸ்டேட் மெட்ரோஸ் இருக்குது, ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் இருக்குது, தென் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர், தென் ஆல் இபி போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. கார்பரேட் செக்டரில் குவாலம்கம், டெக்சாஸ் இண்டஸ்ட்ரீஸ், எரிசன், பாஸ்கோ, சாம்சங் R&D இது எல்லாமே கார்பரேட் செக்டர்ஸில் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து ஸ்டார்ட் அப்ஸ் 4 ஸ்டார்ட் அப் சொல்கிறேன். சிக்னல் ஸ்லிப், சத்யனா லேப்ஸ், டெசால்வோ, ஆஸ்ட்ராம், பாரத் FIM இதெல்லாமே ஸ்டார்ட் அப்ஸ். இவங்க எல்லாரும் ECAல ஸ்டார்ட் அப்ஸில் வந்திருக்காங்க. தென் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எங்கே இருக்குது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் ஹியூஜ் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ வீடு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனில் கொண்டு வராங்க. நீங்கள் மொபைல்லேயே உங்கள் வீட்டை ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா எலக்ட்ரானிக் பேஸ்டு லேட்டஸ்ட்டு AI பேஸ்டு திங்ஸ் வந்து ஃபியூச்சரில் நிறைய தேவை இருக்குது. ஆட்டோமேட்டிக் ரூம் கிளீனிங் வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக் டிஷ் வாஷர் வந்துருச்சு. ஸோ ஒரு இன்னோவேஷனுமே ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து வந்தது தான், ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்லேருந்து வந்தது தான். ஸோ இதில் நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக நிறையா கான்செப்ட்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணலாம். நிறையா நீங்கள் பேட்டன் ரைட் வாங்கி நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகும். சரி, மேலே சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எவ்வளோ ஸ்கோப் இருக்கோ ஈக்குவலன்ட்டு EEக்கு இருக்குது. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதுலேயுமே மேலே சொன்ன ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கும்போது நீங்கள் 2 பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் ப்ராடக்ட் சைடு போகிறீங்களா, சர்வீஸ் சைடு போகிறீங்களா. சர்வீஸ் சைடு போனீங்கன்னா கோடிங் எழுதி நீங்கள் சம்பாதிக்கலாம். ப்ராடக்ட் சைடு போனீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஒரு ரூபாய்க்கு சம்பாதிக்கலாம். ப்ராடக்ட் சைடு போகும்போது உங்களுக்கு வேல்யூ அதிகம், சர்வீஸ் சைடு போகும்போது உங்களோட வேல்யூ லெஸ் ஆகும். இதில் நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸாக ஒர்க் பண்ணலாம். ஜோகோ ஃப்ரேம் ஒர்க்கு, இன்மொபைல், கேப்லரி டெக்னாலஜி இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மேலே சொன்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்பில் ஜோகோவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, உங்களுக்கு எதில் ஸ்கில்ஸ் நல்லாயிருக்கோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கில்ஸ் அவங்க நடத்துகிற எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே அவங்களே ட்ரைனிங் கொடுத்து அவங்களே வித்தவுட் டிகிரி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்து சேலரி கொடுக்குறாங்க. ஜோகோவில் நீங்கள் 3-4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதே உங்களுக்கு பெரிய கிரெடிபிலிட்டி இருக்குது. தென் கம்ப்யூட்டர் இப்போ நம்ம நார்மலாக பார்க்குறோம், ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மெக்கானிக்கல் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து உருவாக்கணும். இதில் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் 3மே சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை வந்து நம்ம உருவாக்க முடியும். அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு ஒரு மோட்டார், ஒரு ஹப் மோட்டார் தயாரிக்கணும். மெக்கானிக்கலோட ஹெல்ப் வேணும். மோட்டார் ஹவு டு டிசைன் மோட்டார் என்ன வெயிட்டில் இருக்கணும், மோட்டார் எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகணும், மோட்டாருக்கு வந்து தெர்மோஸ்டாட்டிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிசைன் பண்ணுவாங்க. தென் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, இதோட கனெக்டிவிட்டி இதை கனெக்ட் பண்ணும்போது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப லாங் ரன்னிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டடீஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. தென் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பவர் கன்சம்ஷன் எந்த அளவுக்கு கொடுத்தோம்னா அது வேலை செய்யணும், பவர் கன்சம்ஷன் அதிகமாக கொடுத்தா ரைஸ் ஆனால் எப்படி இருக்கும், அதுக்கு அவங்க கண்ட்ரோலர், கெப்பாசிட்டர் இது மாதிரி அவங்க வந்து கண்ட்ரோலிங் போர்ஷன் எல்லாமே அவங்க வச்சுருக்கணும். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட் வெளிவருது அப்படின்னா இந்த குரூப் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் அதர் இன்ஜினியரிங்ஸ் அது நீங்கள் உங்களுக்கு எதில் ஸ்பெஷலைசேஷனாக இருக்கிறீங்க, நீங்கள் எதை ஸ்பெஷலைசேஷனாக கொண்டு வரீங்க, எந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, இதுதான் இங்கே பேச போகுது. மொபைல் பார்த்தீங்கன்னா 2020 யூஸ் பண்ணதை விட 2024 மொபைல் இன்டர்நெட்டோட யூஸ் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, எல்லாருமே IOS யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மார்ட் டெக்னாலஜிக்கு அடாப்ஷன் வந்து நிறைய வரப்போகுது ஃபியூச்சர் ஜென்ரேஷனில். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்களோட கம்யூனிகேஷன் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா இதுக்குண்டான ஸ்கோப்ஸு நிறையா இருக்குது. தென் ட்ரிபிள் அதே மாதிரி தான் சஸ்டைனபிள் இன்ஜினியரிங்க்கு, சஸ்டைனபிள் எலக்ட்ரானிக்ஸு, சஸ்டைனபிள் எனர்ஜிக்கு ஹியூஜ் டிமாண்ட். ஏன்னா ஃபியூச்சர் எல்லாமே சஸ்டைனபிள் நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ சஸ்டைனபிளில் நீங்கள் எப்படி பவர்ஸ் கொண்டு வரலாம், இப்போ சோலாரில் கொண்டு வராங்க, வாட்டரில் கொண்டு வராங்க, தென் ஏரில் விண்ட் பவர் கொண்டு வராங்க. இதில் நீங்கள் இன்னும் ரிசர்ச் பண்ண இதில் என்ன மாதிரி பவர்ஸ் சஸ்டைனபிள் பவர்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பயோஃப்ளூயல் இருக்குது, பயோகேஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் இது மாதிரி சஸ்டைனபிளாக என்னென்ன கொண்டு வரலாம் அப்படின்னு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸில் கான்செப்ட் எப்படி, ஆட்டோமேஷன் எப்படி, ஏஐ எப்படி டிரைவ் பண்ணுறது, ஏஐ எல்லாமே உங்களுக்கு அசிஸ்ட் தான் பண்ணுது, ஏஐ எல்லாமே உங்களுக்கு ஜாப் ரீப்ளேஸ் பண்ணல. நீங்கள் 1x இருந்தீங்கன்னா 10x மாற்றக்கூடியதான் ஏஐ. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தென் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங்க்கு அட்மிஷன் எப்படி நடக்குது அப்படின்னா
தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலிமா தான் நடத்துகிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இது மூலிமா தான் தமிழ்நாட்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நடக்குது. 10th + 2 10th + 2 இந்த மாதிரி கான்செப்ட் முடிச்சிருக்கோம். இல்லை டிப்ளமோ முடிச்சா டைரக்ட் செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம். அது என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு நான் ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். JEE ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதில் மெயின்ஸ் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா 6 லட்சம் பேர் எழுதுவாங்க. அதில் 40,000-50,000 பேர் தான் மெயின்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. அந்த மெயின்ஸ் பாஸ் பண்ணுறவங்களுக்கு எந்தெந்த காலேஜ் எலிஜிபிளாக கிடைக்கும் அப்படின்னா NIT திருச்சி கிடைக்கும், தென் IIT காஞ்சிபுரம் கிடைக்கும், தென் IIT காரைக்கால், இதெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. JEE அட்வான்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க, மெயின்ஸ் பாஸ் ஆனதுக்கு அட்வான்ஸ் போக முடியும். அட்வான்ஸ் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க IIT மெட்ராஸ், IIT கான்பூர், லீடிங் IITயில் எங்கெங்கே கோர்சஸ் இருக்கோ இங்கெல்லாம் போகலாம். இங்கெல்லாம் ஜாயின் பண்ணி படித்தாலே அவங்க வெளியே வரும்போது 3 to 4 lakh பேர் தான் வெளியே வருவாங்க. ப்ளஸ் அவங்களோட இன்சைட்ஸ், அங்கே இருக்கிற இன்சைட்ஸ் எல்லாமே அவ்வளோ வேல்யூபிளான இன்சைட்ஸாக இருக்கும். இது என்ட்ரன்ஸ் JEE மெயின்ஸ், JEE அட்வான்ஸ். தென் டீம்டு யூனிவர்சிட்டி சம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. VIT நடத்துகிறாங்க, SRM நடத்துகிறாங்க, அமிர்தா நடத்துகிறாங்க. இவங்க இங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். அந்த யூனிவர்சிட்டியில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ JEE மெயின்ஸ் நீங்கள் பாஸ் ஆனால் NIT ஜாயின் பண்ணலாம். தென் NIT IIT திருச்சிராப்பள்ளி ஜாயின் பண்ணலாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் நீங்கள் நல்ல காலேஜில் உங்கள் மார்க்கு ஆப்டிமமாக இருக்குது, நீங்கள் நல்ல காலேஜில் போகணும் அப்படிங்கும்போது ஹவு டு டிசைட் காலேஜ் அப்படின்னு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு காலேஜை டிசைட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது லொக்கேஷன், எந்த லொக்கேஷன் இருக்குது, உங்களுக்கு அக்சசபிள் லொக்கேஷன், அங்கேருந்து உங்கள் கனெக்டிவிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தென் அந்த காலேஜ் NIRF அதோட ரேங்கிங் எப்படி இருக்குது. NIRFல ஒரு 17 காலேஜ் இருக்குது ரேங்கிங். அந்த 17 காலேஜ் ரேங்கிங் இருக்கிற காலேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். அக்ரிடேஷன் NBA NCC அக்ரிடேஷன் என்ன ரேங்கிங் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டிஸாக, தென் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க என்ன ப்ராஜெக்ட் முடிச்சிருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் அசஸ் பண்ணலாம். இதுக்கு எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி EDUவில் லிங்க் இருக்குது, நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபெசிலிட்டிஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது, ஃபியூச்சரில் நீங்கள் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. தென் கெஸ்ட் லெக்சர்ஸ், வெபினார் அண்ட் செமினார், இது இருக்கிறது அவுட் சைட்லேருந்து கெஸ்ட் வராங்களா. ஏன்னா ஒரு கெஸ்ட்டு வரவங்க 20-30 இயர்ஸ் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு வரவங்க. இவங்க அந்த 20 minutes 30 minutes கொடுக்குற ஸ்பீச்சில் அவங்களுடைய 20 years எக்ஸ்பீரியன்ஸுமே நம்ம கேதர் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு செமினார்ஸ் கெஸ்டருடைய வெபினார் செமினார்ஸ் நடக்குதோ உங்களுடைய நாலேஜ் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும். தென் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன், இன்டர்ன்ஷிப், இண்டஸ்ட்ரியோட கொலாபரேஷன் எதுவும் வச்சுருக்காங்க, டாப் டயர் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்காங்களா, இல்லை நெக்ஸ்ட் லெவல் வச்சுருக்காங்களா, கொலாபரேஷன் எப்படி, அவங்க MOM எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதை பார்க்க போகிறோம். தென் அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் அண்ட் ஸ்டேட்டஸஸ், லாஸ்ட்டாக அவங்க எந்த பேக்கு இந்த காலேஜில் செலக்ட் ஆகி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த டேட்டா பார்த்து நம்ம செலக்ட் பண்ணலாம். தென் இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரனர்ஷிப், இங்கே படித்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சது மூலிமா எந்த ப்ராஜெக்ட் மார்க்கெட்டில் வந்திருக்கு, அந்த மாதிரி இன்றைக்கி அதை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுக்கு எல்லாம் முக்கியம், நீங்கள் காலேஜுக்கு போய் நேரில் ஒரு தடவை விசிட் பண்ணிடணும் ஜாயினிங் முன்னாடியே. அப்புறம் அங்கே அலுமினியம் முடிச்சு போனவங்ககிட்ட ஒரு ஃபீட்பேக் கேட்டுக்கணும். ப்ளஸ் அலுமினியம் கூட கனெக்டிவிட்டி இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு காலேஜை செலக்ட் பண்ணணும். தென் இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்க, நல்ல காலேஜ் போயிட்டீங்க, பிளேஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவோம் அப்படின்னா வரும், வராமையும் போகும். பட் உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் பீரியடிக்கலாக அப்டேட் பண்ணிக்கிறது மூலிமா தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஒருத்தர் ஜாப் நம்ம தேடி வந்து கொடுத்தாங்கன்னா சேலரி கம்மியாக இருக்கும். நீங்கள் ஸ்கில்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் போய் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம், எனக்கு இந்த அளவு பே வேணும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்கில்ஸை டெஃபினெட்லி அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கும்போதே கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் மாஸ்டர்ஸ் எடுக்கிறதுக்கு. தென் ஆன்லைனில் சில பிளாட்ஃபார்ம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாம் உங்கள் ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். natel.ac.in இதில் IIT ISO ப்ரொஃபஸர்ஸோடைய கண்டென்ட்லாம் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ், இதில் நீங்கள் படிச்சுக்கலாம். இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட் கோர்சஸ், ஃபியூச்சர் ஸ்கில் அப்மி இப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது. என்ஜினியரிங் ரிலவெண்ட் கோர்ஸ் NELT.gov.in இதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டி கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம். க்ளவுட் பேஸ்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணலாம், அமேசான் ட்ரைனிங் ரீஷார்ட்டில் இருக்குது. தென் ஸ்கில் லேர்னிங், லிங்க்டின் லேர்னிங்கில் நீங்கள் படிக்கலாம். தென் ஸ்கில் ஷேரில் நீங்கள் படிக்கலாம், உண்மையில் படிக்கலாம், கோர்சராக படிக்கலாம். தென் 360 டிகிரி லேர்னிங் இதில் நீங்கள் படிக்கலாம்.
தென் பில்ட் அ நியூ ஸ்கில் EDU extra.org.school இதில் படிக்கலாம். தென் Coursera, Udemy, NPTEL, EDX ஸ்கில், MT, LinkedIn, Khan Academy, Great Learning, Greeks for Greeks, Lead Codes, Kaggle, Hacker Crack, கோடிங் நிஞ்சா, இது எல்லாத்துலேயும் உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய வேல்யூ வேறு லெவலுக்கு இருக்க போகுது. தென் ஃபியூச்சர் டெக்னாலஜி எப்படி இருக்குது, எப்படி டெரைவ் பண்ணி போகுதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் மைண்டில் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ ஃபியூச்சரில் அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வேலை ட்ரோன் தான் செய்ய போகுது. ஸோ அதை பற்றி ஒரு புரிதல், இதில் நம்மளுடைய ஸ்கில்ஸை அங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை எப்படி நம்ம இன்னும் எஃபெக்டிவாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டோட நீங்கள் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுடைய ஆம்பிஷன் வந்து பப்ளிக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, இந்த இவியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் செல்ஸ் வர போகுதுங்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரோபோட் வர போகுதுங்கிறாங்க. தென் ரீசைக்கிளபிள் தெர்மோபிளாஸ்ட், தென் அட்ரஸிவ் மேனுஃபேக்சரிங், எமர்ஜென்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் மேனுஃபேக்சரிங், சென்ஸ் அண்ட் அவாய்டட் ட்ரோன்ஸ், நியூரோஃப்ரோனிக் டெக்னாலஜி, டிஜிட்டல் க்ரோனிங், இது எல்லாமே ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ். இதெல்லாமே நீங்கள் இன்சைட்டாக எடுத்துக்கிட்டு இதை நோக்கி உங்களுடைய சப்ஜெக்டை உங்களுடைய ஃபியூச்சருக்கு ஒரு கோல் வச்சுக்கிட்டு அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா யூ வில் பி அ குட் இன்ஜினியரிங் இன் ஃபியூச்சர். தென் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசனபிளாக பண்ண ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரிமோட் லேப்ஸ் யூஸிங் LTO பேஸ்ட் ரெட்ரோஃபேட்டிக். இது வந்து ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் லேபுக்கு போகணும்னு நெசசரி இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் லேபை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது மூலிமா இவங்களுக்கு ஐஐடியிலேருந்து ஃபண்டிங் கொடுத்துருக்குறாங்க. தென் நேஷனல் எஜுகேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் கூட டைப் படிச்சிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் ரிப்போர்ட் வேணும்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் இதில் போய் பாருங்கள். தென் ரெனியூபிள் எனர்ஜி சொல்யூஷன் ZETO or ZORE, இவங்க ரெனியூபிள் எனர்ஜி பற்றி லைவ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். தென் இது உங்களுக்கு இது எல்லாத்த பற்றியும் இன்சைட்ஸ் நிறைய வேணும், எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2 AI பற்றி சொல்கிறேன். அந்த 2 AIயில் போனீங்கன்னா நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்பர் 1 இஸ் ChatGPT. தென் நம்பர் 2 இஸ் Perplexity. இன்னும் அடிஷனலாக வேணும்னு சொல்கிறேன். DeepSeekங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு சைனீஸில், அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ChatGPT-யோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. தென் DALL-E, இதெல்லாம் இமேஜ் ஜென்ரேஷன் யூஸ் ஆகுது. ஸோ சொன்ன கண்டென்ட் எல்லாமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் ஏ குட் இன்ஜினியரிங் அண்ட் யூ வில் பி டூயிங் குட் ஃபார் த சொசைட்டி. தேங்க்யூ பை ஆனந்தகுமார்.